ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி சாட்டையர். இதை எழுதினவங்க ஹொரேஷ். இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டான ஆன் டிஸ்கண்டென்ட் அப்படின்ற அந்த பர்டிகுலர் டாப்பிக்கோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்கண்டென்ட் அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னா, டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், அன்ஹாப்பினஸ், டிஸ்ப்ளெஷர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல், ஒரு ஹாப்பினஸ் வந்து கம்ப்ளீட்டாக இல்லாமல் இருக்கிற ஒரு கண்டிஷனை தான் டிஸ்கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்த இடத்துல ஹியூமன் எல்லாரும் இந்த மாதிரியான டிஸ்கண்டென்ட் அப்படின்ற ஃபீலிங்கோட இருக்கிறாங்க அப்படின்றது தான் ஹொரேஷ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து ஒரு ரோமன் போயட் அண்ட் சட்டாரிஸ்ட் அண்ட் ஆல்சோ கிரிட்டிக். ஓகேவா? ஸோ இது வந்து அரவுண்ட் 35 to 30 BCயில் எழுதியிருக்கிறாங்க. ரொம்பவே லென்த்தியான ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டு தான் இந்த ஆன் டிஸ்கண்டென்ட் அப்படின்றது. ஓகேவா? இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற கேரக்டர்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஒரு கான்வர்சேஷனல் டோனில் தான் எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா? ஐரனி, ஹியூமர், ரெடிகுல், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த ஒரு பர்டிகுலர் ஒர்க்கில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஹெக்ஸாமீட்டரில் எழுதியிருக்கிறாங்க. டோட்டலாக 121 லைன்ஸ் இருக்குது. ஓகேவா? வெஸ்டர்ன் லிட்ரேச்சரோட இன்ஃப்ளூயன்ஸ் இதில் நம்மளால் நிறையவே பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ ரோமன் சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக இருக்கும். ரோமன் சொசைட்டியில் பீப்புளோட மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக இருக்கும். இதில் மேசினஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டரை ஹொரேஷ் வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா, ஹொரேஷோட ஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ வெல்தி பேட்ரான். இவர் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் அண்ட் ரைட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரையுமே ஹொரேஷ் வந்து நிறைய இடங்கள்ல அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கொஷினோட தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹியூமன் எல்லாருமே, பீப்புள் எல்லாருமே எப்போவுமே ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனோடையே இருக்கிறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது வரவே மாட்டுக்கு அவங்களோட கரண்ட் லைஃப் மேலே. நம்ம என்ன லைஃப் வாழ்ந்துட்டுருக்குறோமோ அது மேலே எப்போவுமே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. என்னோடய லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் அவங்களோட லைஃப் நல்லா இருந்தாலுமே அதை கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எப்போவும் ஒரு டிசையர் இருந்துகிட்டே இருக்குது. இதை விட பெட்டரான ஒரு லைஃப் வேணும், இதை விட ஒரு வெல்த்தியான ஒரு லைஃப் வேணும், ஒரு கம்ஃபர்ட்டான லைஃப் வேணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டிசையர் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் மேசினஸ் அப்படின்ற அந்த பர்சன் கிட்ட என்ன அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்னா, ஸ்பீக்கர் கேட்குறாரு, ஏன் பீப்புள் எல்லாருமே மற்றவங்களோட டிஃப்ரெண்ட் பாத்தை எப்பவும் ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு மேஜரை எடுத்து படிச்சுட்ருக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதர் மேஜரை பார்க்கும்போது அவங்க எல்லாரும் ஏதோ ஈஸியாக படிக்கிற மாதிரியும், அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரியும், அவங்க ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும் நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எதுக்காக? பீப்புள் எல்லாருமே அவங்களோட பார்த்து, அவங்களோட வே ஆஃப் லைஃப்பை விட்டுட்டு மற்றவங்களோட டிஃப்ரெண்ட்டான அந்த லைஃப்பை பார்த்து எதுக்காக ப்ரைஸ் பண்ணுறாங்க? அதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்க? அவங்களோட லைஃப்பை ஏன் அவங்க வந்து குறைச்சி எடை போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்குறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. இப்போ ஒரு வயசான சோல்ஜர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு எப்போவுமே ஒரு ட்ரேட்ஸ் மேனோட லைஃப்பை பார்க்கும்போது அவருக்கு ஒரு என்வி, ஒரு பொறாமை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவரோட லைஃப் எவ்வளோ காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அவர் எப்போவுமே அவரோட பிஸ்னஸை பார்த்துக்கிறாரு, டே டு டே வராரு, டைமுக்கு ஒர்க் முடிஞ்சிட்டுனா வீட்டுக்கு போகிறாரு, எவ்வளோ ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜருக்கு எப்போவுமே இந்த ட்ரேட்மேனை பார்த்து ஒரு பொறாமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மர்ச்சன்ட் இருக்காரு அப்படின்னா அவருக்கு சோல்ஜரோட லைஃப்பை பார்த்து ஒரு பொறாமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக எந்த ஒரு பொசிஷன்லையும் இல்லாதவங்க ஒரு சோல்ஜரை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று க்ரியேட் ஆகும் இல்லையா? சோல்ஜர்ஸ் எல்லாருமே எவ்வளோ கிரேட்டான ஒரு பர்சன் இல்லையா? அவங்களோட டெத்தை வந்து எப்படி இந்த கண்ட்ரியே செலிப்ரேட் பண்ணுது, எவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரெஸ்பெக்டோட பார்ப்போம். அந்த மாதிரி இந்த மர்ச்சன்ட்டுக்கு சோல்ஜர்ஸை பார்க்கும்போது ஒரு என்வி கிரியேட் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு லாயர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த லாயர் வந்து எப்போவுமே ஒரு ஃபார்மரோட லைஃப்பை ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்களாம். லாயர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நிறைய கிரிமினல்ஸ், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், இந்த மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஃபார்மரை பார்க்கும்போது அவங்களோட லைஃப் எவ்வளோ பிளெஸ்ஸிங் இல்லையா? எப்போவுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நேச்சரோட அக்ரிகல்ச்சர் பண்ணிவிட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர்ஸ் எல்லாரும் ஃபார்மர்ஸோட லைஃப்பை ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஃபார்மர்ஸ் எல்லாரும் டவுன் டுவெல்லர்ஸோட லைஃப்பை வந்துட்டு ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நம்ம அடுத்தவங்களோட இடத்துல இருந்து பார்க்காத வரைக்கும் அவங்களோட லைஃப் அழகாக தான் தெரியும். பட் எப்போ நம்ம அந்த லைஃப்பில் என்டர் ஆகிறோமோ, அவங்களோட சேர்ந்து அவங்களோட லைஃப்பில் ட்ராவல் பண்ணுறோமோ, அப்போ தான் அவங்க எவ்வளோ சஃபரிங்ஸை கேரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்றது தெரியும் இல்லையா? ஸோ ஒரு மர்ச்சன்ட் வந்துட்டு ஒரு சோல்ஜரை பார்த்து பெருமைப்படுறாங்க அப்படின்னா
அவங்க ஒரு சோல்ஜர் ஆகும்போது தான் பார்டரில் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது அந்த மெர்ச்சன்ட்டுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு சோல்ஜர் வந்துட்டு ஒரு ட்ரேட்ஸ்மேனை பார்த்து என்வி ஆகுறாங்க அப்படின்னா, அந்த ட்ரேட்மேனுக்கு மட்டும் தான் தெரியும். எப்போ அவங்களோட பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆக போகுதோ அப்படின்ற பயம் அவங்களுக்குள்ள எவ்வளோ இருக்குது. அவங்கள எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும். பட் நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது எல்லாம் பெரிய விஷயமா நம்மளுக்கு தெரியாது. நம்மளோட ப்ராப்ளம் தான் பெருசா தெரியும். ஸோ இந்த மாதிரி நெறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஆனா பீப்பிள் இத பத்தி எதையுமே கன்சிடர் பண்ணாம ஒன் டூ ஒன் அவங்களுக்கு பிரைஸ் பண்ணிக்கிறாங்க, இல்ல பொறாமப்படுறாங்க. இது மட்டும் தான் கன்டினியூஸா நடக்குது அப்படின்றத சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு ஒரு கேரக்டர வந்து சொல்றாரு. ஃபேபியஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டர். இவரு ரொம்பவே பேசிட்டே இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருப்பாரு. நெறைய பேசுவாரு. அவரு அவ்ளோ பேசுவாரு. ஆனா அவருக்கு கேட்கறதுக்கான அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்காது. மத்தவங்க பேசுறத கேட்கும்போது அவருக்கு டயர்டா ஃபீல் ஆகும். ஸோ இந்த கேரக்டர் மாரி தான் சம்டைம்ஸ் கடவுள் நடந்துக்கிறாரு அப்படின்றத சொல்றாங்க. கடவுளுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பேசுறது பிடிக்கும். சம்டைம்ஸ் இந்த பீப்பிளோட அந்த பிரேயர்ஸ கேட்கறதுக்கு அவங்களுக்கு பொறுமை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், கடவுள்கிட்ட நம்மளுக்கு அது வேணும், இது வேணும் அப்படி இப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ ஸ்பீக்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ வந்து நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு வேளை கடவுள் வந்து ஒரு நாள் ரெடி ஆயிட்டாரு. சரி ஓகேப்பா நீ இதெல்லாம் கேட்குற, நான் உனக்கு இதெல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நீங்க சாட்டிஸ்ஃபை ஆவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. என்னதான் கடவுள் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தந்தாலும், அந்த டைம் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, "நான் ஒண்ணும் அவ்ளோ கம்ப்ளைண்ட் பண்ணலையே. என்னோட கரண்ட் லைஃப் ஒண்ணும் அவ்ளோ டிஸ்சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்னு நான் சொல்லலையே. எனக்கு ஓகே தான். ஏதாவது நான் வந்து புலம்பியிருப்பேன். பட் எனக்கு இது ஓகே தான்." அப்படின்னு தான் நீங்க சொல்லுவீங்களே தவிர, உங்களோட டிசையர்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்றேன்னு சொல்லும்போது, நீங்க அத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, நம்மளோட டிசையர்ஸ் எல்லாமே கொஞ்சம் அளவுக்கு மீறினதா இருக்கும். எல்லாத்தையும் நம்ம ஆல் ஆஃப் அ சடன் நம்மளுக்கு குடுக்குறேன்னு சொல்லும்போது, கண்டிப்பா அத ஏத்துக்கிற மென்டாலிட்டி நம்மளுக்கு வராது. ஏன்னா, இந்த லைஃப்ப நம்ம வாழ்ந்து பழகிட்டோம் இல்லையா? ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன கிரியேட் பண்ணி குடுத்துருக்கும். அது ஆல் ஆஃப் அ சடன் மாறுதுன்றப்போ நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பட் அது தெரிஞ்சாலும் நம்ம கன்டினியூஸா அந்த டிசையர விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்பீக்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பீப்பிளுக்கு வந்து எக்ஸாக்ட்டா உங்க லைஃப் மேல டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. பட் அவங்களே அப்படி நெனச்சுக்கிறாங்க. என்னோட லைஃப் நல்லா இல்ல. நான் டிஸ்சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிறாங்களே தவிர, கடவுள் என்னைக்கு எல்லாத்தையும் நான் தரேன்னு சொல்லி முன் வர்றாரோ, அப்போ மக்கள் எல்லாருமே அவங்களோட பிரேயர்ஸ கிவ் அப் பண்ணிருவாங்க. நான் வந்து கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிருவாங்க அப்படின்றத ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. நெக்ஸ்ட் ஜோ அப்படின்ற ஒரு ரோமன் காட். இவர் யாரு அப்படின்னா, மக்கள் என்ன கேட்டாலும் அந்த விஷஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு காட். ஓகேவா? ஸோ அந்த காட் வந்து இப்போ பயங்கர கோவத்துல இருக்கிறாரு. அவரோட சீக்ஸ் எல்லாமே ரெட் ஆகுற அளவுக்கு அவ்ளோ ஃபெரோஷியஸா இருக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா, மக்கள் வந்து கன்டினியூஸா நெறைய டிசையர்ஸ், நெறைய விஷஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களோட பிரேயர்ஸ்ல. ஸோ இப்படி கன்டினியூஸா கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவருக்கு கோவம் வந்துடுச்சு. அகெயின் அண்ட் அகெயின் நீ கேட்டுக்கிட்டே இருக்கிற, நான் உனக்கு குடுத்துட்டே இருக்கிறேன்னா, எப்பதான் உனக்கு போதும்ன்னு சொல்ற மைண்ட் செட் வரும்? நீங்க அந்த டிஸ்சாட்டிஸ்ஃபைட் ஜோன்லயே இருக்கிறீங்களே, அதுலேருந்து எப்போ வெளிய வருவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோ அப்படின்ற காடுக்கு ஒரு கோவம் இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அவர் வந்து கன்டினியூஸா அவங்களோட பிரேயர்ஸ் எல்லாத்தையும் லிசன் பண்றாங்க. அவங்க கேட்கறத குடுக்குறாங்க. பட் ஸ்டில் கம்ப்ளைனிங் இருந்துட்டே தான் இருக்கு. பிரேயர்ஸ் கன்டின்யூ ஆயிட்டே தான் இருக்கு. டிசையர்ஸும் கன்டின்யூ ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ இத கேட்கும்போது அவருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கோவம் வருது. இதுக்கு மேல நான் குடுக்க மாட்டேன் அப்படின்றத ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாரு. அவங்களோட பிரேயர்ஸ லிசன் பண்றதுக்கும் ரெடியா இல்ல அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் டான்ட்லஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர். இவர் வந்து எப்பவுமே தண்ணி மேல நிப்பாராம். ஓகேவா? நம்ம தண்ணி மேல நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தண்ணிய குடிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்றோம்னா, நம்ம வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டே தான் இருக்கணும். நின்னுட்டே தான் இருக்கணும். பட் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா, இட்ஸ் டிஃபிகல்ட் இல்லையா? நம்ம வந்து கொஞ்சமாவது பெண்ட் பண்ணா தான் நம்ம தண்ணி குடிக்க முடியும். பட் இவர் பெண்ட் பண்ணவும் கூடாது. ஸோ இவரால தண்ணி குடிக்க முடியல. பட் தண்ணி மேல தான் நிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் பீப்பிளுக்கு எப்பவுமே இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. நம்ம வந்து அவ்ளோ டிசையர்ஸுமே நம்மள சுத்தி தான் இருக்கு. அது எல்லாமே ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கு. பட் நம்ம டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற ஜோன்ல இருக்கிறதுனால, அது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியல. அது கிடைச்சாலும் நம்மளுக்கு ஹாப்பி ஆகல அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, பீப்பிள் எல்லாருமே நெறைய ஒர்க் பண்றாங்க. நெறைய ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. எதுக்காக? வெல்த்த வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக. நம்ம நல்லா ரிச் ஆகணும். நெறைய நம்ம வந்து ஏர்ன் பண்ணணும். நம்மகிட்ட நெறைய வெல்த் இருக்கணும் அப்படின்றதுக்காக நெறைய ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கை எதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, ஆண்ட் மாதிரி. ஒரு எறும்பு மாதிரி மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கிறான். எப்ப பார்த்தாலும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருக்கிறான். பட் எக்ஸாக்ட்டா அவன் ஆண்ட் மாதிரி தான் இருக்கிறானா அப்படின்னு கேட்டா இல்ல.
ஏன் அப்படின்னா ஆண்ட்டுக்கு வந்து ஒரு பர்பஸ் இருக்கும் இல்லையா? நம்ம சின்ன வயசுலலாம் படிச்சிருப்போம். எறும்பு என்ன செய்யும்? அதுக்கு வந்து தெரியும் இந்த காலத்தில் நம்மளுக்கு ஃபுட் கிடைக்கும், இந்த காலத்தில் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நல்லா கிடைக்கிற காலத்தில் அதை சேவ் பண்ணிட்டு கிடைக்காத காலத்தில் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்குவோம் இல்லையா? அதுதான் ஆண்ட்டோட அந்த ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ அதுக்கு தெரியும் எந்த டைமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், எந்த டைமில் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியும். ஆனால் மனுஷனுக்கு அந்த மாதிரி கிடையாது. அவன் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பான், ஏர்ன் பண்ணிகிட்டே இருப்பானே தவிர கரெக்டான டைமில் ஸ்டாப் பண்ண மாட்டான். அவனுக்கு போதுன்ற மென்டாலிட்டி வராது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒன்ஸ் வெல்த் அப்படின்றது உங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ரிச்சான லைஃப் வாழ ஆரம்பிச்சிட்டிங்க, நிறைய ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. இன்னும் டிசையர் ஜாஸ்தியாகும். இன்னும் நம்ம நிறைய ஏர்ன் பண்ணணும், இன்னும் பெரிய வெல்த்தியான ஒரு பர்சனாக மாறணும். அந்த டிசையர் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குமே தவிர உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு எய்ம் வச்சுருப்போம் இல்லையா? இந்த பீரியட்குள்ளே நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணணும், இந்த ஒரு பொசிஷனுக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த பொசிஷனுக்கு நீங்கள் வந்துடுறீங்க. அந்த ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ணாலுமே இதை விட நம்ம எப்படி மேலே போகிறது, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு தான் தோணுமே தவிர நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. பீப்புள் எல்லாருமே எதுக்காக இந்த கோல்டு அண்ட் சில்வர், இந்த மண்ணுக்குள்ளே புதைஞ்சு போன யாருக்குமே யூஸ் ஆகாத இந்த ஒரு விஷயத்து மேலே இவ்வளோ அப்சஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்றத கேட்குறாங்க. கோல்டு அண்ட் சில்வர் எல்லாருமே நம்ம வாங்கி வைக்கிறோம் இல்லையா? சில பேர்கிட்ட அது வந்து தேவைக்கு ஏற்றாப்புல இருக்கிறது ஓகே. சில பேர் வந்து அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாக நிறைய கோல்டு அண்ட் சில்வரை வாங்கி வைப்பாங்க. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்றது அவங்களுக்கே தெரியாது. எந்த ஒரு நீடுமே இல்லாமல் கூட நீங்கள் எதுக்காக இவ்வளோ தேவையில்லாத கோல்டை வந்து சேர்த்து வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க? மண்ணுக்குள்ளே இருக்கிறத ஏன் நீங்கள் இவ்வளோ ப்ரீஷியஸாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு விஷயம் புரியலை. மணி அப்படின்றது ஜஸ்ட்டு நம்மளோட நெசசிட்டிஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு, நம்மளோட பேசிக் நீடான ப்ரெட்டாக இருக்கட்டும், கேபேஜாக இருக்கட்டும், வைனாக இருக்கட்டும், இந்த மாதிரி குக்கிங் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை கிளாத், நம்மளுக்கு பேசிக் நீட்ஸ்ன்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அதை நம்ம வாங்குறதுக்காக மட்டும்தான் நம்ம மணி ஏர்ன் பண்ணணுமே தவிர தேவையில்லாமல் அதை சும்மா வாங்கி வைக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு வேளை நீங்கள் சேர்த்து வச்சிங்கனாலும் அந்த எக்ஸசிவ் வெல்த் என்ன செய்யும்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சைட்டி, ஒரு ஃபியரை தான் க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட நிறைய மணி இருக்கும்போது எப்போ யார் வந்து திருடிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும் இல்லையா? பிளாக் மணிலாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எப்போ இன்கம் டேக்ஸ் ரைடு வரும் அப்படின்ற பயம் இருக்கும். சில பேருக்கு எப்போ அவங்களோட லாக்கரை யாரோ திருடிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயம் இருக்கும். இந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய வெல்த் இருக்கும்போது உங்களோட மென்டல் பீஸை நீங்கள் இழந்துருவீங்க. எப்போவுமே ஃபியர் அண்ட் ஆன்சைட்டி மட்டும்தான் உங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு என்ன ஸ்பீக்கர் வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னைக்கு பீப்புள் வந்து வெல்த்துக்கு நிறைய ப்ரையாரிட்டிஸ் கொடுக்குறாங்களோ, வெல்த் மேலே ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறாங்களோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இவங்கக்கிட்ட இருந்து லவ் அண்ட் ரெஸ்பெக்டை இழக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு கேரக்டர் உம்மிடியர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரிச்சான ஒரு பர்சன். அவருக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்கும் அப்படின்னா, என்றைக்கும் யாருக்கிட்டேயும் அவர்கிட்ட இருக்கிற எதையும் ஷேர் பண்ணிக்க மாட்டார். சில பேர் வந்து ரொம்ப பாவர்ட்டியில் இருப்பாங்க. பட் அவங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்துலேயும் வேறு யாருக்காவது ஏதாவது செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சில பேர் வந்து அவங்களுக்கு தேவைக்கு அதிகமாக நிறைய மணி வச்சுருப்பாங்க, நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்க. பட் ஒன்று கூட யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனை பற்றி தான் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் அவங்களோட ஃப்ரீட் விமன், அதாவது ஒரு ஸ்லேவ், அந்த ஸ்லேவ்க்கு வந்து ஃப்ரீடம் கிடைக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். அப்படி கிடைக்கும்போது அந்த ஸ்லேவ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரிச் மேனை வந்து கில் பண்ணிடுறாங்க, கொலை பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம வந்து என்றைக்கு ரொம்ப க்ரீடான ஒரு பர்சனாக இருக்கிறோமோ, நம்மக்கிட்ட இருக்கிறத இல்லாதவங்க கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கிறோமோ, அப்போ நம்ம கண்டிப்பாக மற்றவங்களோட வெறுப்பை சம்பாதிப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து அவரோட ஸ்லேவ் கையாலே இறந்து போகிறாரு இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் உங்கள் லைஃப்பில் வரக்கூடாது அப்படின்னா, தேவைக்கு அதிகமாக இருக்கிறத நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸ்பீக்கர் ரொம்ப ஹைலைட் பண்ணுறது, எவ்ரி ஒன் ஷுட் ஹாவ் த பேலன்சிங் மைண்ட் செட். நம்மளுக்கு வந்து ஒரு பேலன்சிங் மைண்ட் செட் இருக்கணும். லைக் எதுக்காக அப்படின்னா, ஒரு க்ரீடுக்கு நடுவில் ஒரு லிமிட்டை செட் பண்ணுறதுக்காக. நமக்கு வந்து எப்போவுமே ஒரு க்ரீடு மென்டாலிட்டி இருக்கும். எதை பார்த்தாலுமே அதை வாங்கணும், அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும், அவங்கள மாதிரி ரிச்சாக இருக்கணும், ஒரு நல்ல ஒரு லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா? அந்த ட்ரீம் வந்து ஒரு லிமிட்டோடு இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும்.
ஸோ ஒரு பேலன்சிங் மைண்ட் செட் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, ப்ராப்பராக நமக்கு என்ன தேவையோ அதுக்காக மட்டும் நம்ம ஓட ஆரம்பிப்போம். நமக்கு தேவையானத நம்ம ஏர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா, நம்மளோட அந்த ஒரு ரன்னிங் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அதுக்கும் 2 கேரக்டர்ஸ வந்து சொல்லியிருக்காங்க. வைசிலஸ் ஃபாதர் இன் லா அண்ட் ஆல்சோ டானியஸ். இவங்க 2 பேருமே ஆப்போசிட்டான எக்ஸ்ட்ரீம் இண்டிவிஜுவல். 2 பேருக்குமே ஆப்போசிட்டா 2 பேரும் ஒவ்வொரு எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய கேரக்டர். ஸோ நம்ம எப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்கு போகிறோமோ அப்போ வந்து அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ண தெரியணும் அப்படின்றத சொல்கிறாங்க. பேலன்சிங் இல்லாதப்போ நம்ம கண்டிப்பாக நம்மளோட கரண்ட் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்க மாட்டோம், டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் இருப்போம். இது எல்லாத்துக்கும் ரீசன் அந்த க்ரீட் அண்ட் என்வி தான். மற்றவங்களோட லைஃபோட நம்ம கம்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம வாழணும்னு நினைக்கிறது. நம்மளோட லைஃப்பில் நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருந்தோம், ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹாப்பி லைஃப்பை நம்மளால் லீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆத்தர் வந்து ரீடர்ஸ்க்கு கொடுக்குற அந்த ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, எப்போ நம்ம நம்மளோட கரண்ட் சிச்சுவேஷனில் ஹாப்பியாக இருக்கிறோமோ, இந்த லைஃப் எனக்கு போதும், இது எனக்கு ஹாப்பினஸ்ஸை தான் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்கிறோமோ, அப்போ நம்மளோட லைஃப் கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும். நம்ம யாரோடையும் கம்பேர் பண்ணிக்க மாட்டோம், யாரோட லைஃப்பையும் நம்ம அந்த ரோலை வந்து ப்ளே பண்ணணும்னு நினைக்க மாட்டோம் அப்படின்றத சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக முடிக்கும் போதும் ஒரு கேரக்டரை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஹி won't add more words. ரைட்டருக்கு வந்து நிறைய வேர்ட்ஸ் ஆட் பண்ணி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, கிறிஸ்பினஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து ஒரு டாக்கட்டிவான ஒரு கேரக்டர். எதை சொல்லணுன்னாலும் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு கேரக்டர். நம்மளுக்கு எதையுமே ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இரிட்டேட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு இரிட்டேஷனுக்குள்ளே உங்களை கொண்டு போகாமல், இதுதான் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி இந்த வேர்ட்ஸோட நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாகவும் ஒரு கேரக்டரை சொல்லி அவர் வந்து முடிக்கிறாரு. ஸோ ஓவராலாக இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஹொரேஷ் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்ம என்னைக்கு நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு எப்படி இருந்தாலும் இது வந்து ஓகே, அந்த லைஃப்பை நினச்சி நம்ம சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போ ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மணி எதுக்காக நமக்கு வேணும், நம்மளோட லைஃப்பில் என்ன நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கும், மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை ரொம்பவே சிம்பிளாக கேரக்டர்ஸோட லைஃபோட அண்ட் ஆல்சோ சில எக்ஸாம்பிள்ஸோட ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.